வணக்கம் நண்பர்களே. சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரப்போகுது. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைகிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். ஸோ சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷலாக கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சித்ரா பௌர்ணமிங்கிற ஒரு ஸ்பெஷல் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகுது. பல சிறப்பு அம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமியுடைய பலன்களை தான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பல சிறப்பு அம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமியை பற்றி முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சித்திர மாதத்துல சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தா மிகவும் விசேஷமானது. பொதுவாக பௌர்ணமிகள்லேயே மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுவது இந்த சித்ரா பௌர்ணமி தான். இந்த தினத்துல யமலோகத்துல நம்ம புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வதால் அவரின் அருள் நம்ம பெற முடியும், நீண்ட ஆயுள் பெற முடியும். அதே போல சித்ரா பௌர்ணமி பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக இன்றளவும் திகழ்கிறது. இப்பேற்பட்ட சித்திர மாத பௌர்ணமி தினத்துல நீங்க அம்பாள் திருவுருவ சிலை அல்லது படம் இருந்தா அதுக்கு மலர் மாலை அணிவித்து வஸ்திர ஆபரணங்கள் அணிவித்து இந்த நாள்ல வழிபாடு செய்யறது நல்லது. அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது மாதிரி தாம்பூலம் அடங்கிய நெய்வேத்தியத்தை இந்த நாளில் படைக்க வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதோடு சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது. இந்த டைம் சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 1 அன்னைக்கு வர இருக்கு. கரெக்டாக மே 1 இந்த டைம் வெள்ளிக்கிழமை வர இருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை அதுவுமா சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது. இப்பேற்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியில வாழ்க்கை மாற்றம் ஏற்படுவதற்கு உங்க ராசிக்காரங்க நீங்க இந்த நாளில் செல்ல வேண்டிய கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவில் என்ன, அந்த கோவிலுக்கு எப்படி செல்லும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருப்பீங்க. இதுவும் பெரிதாக பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வதோடு நம்மளுடைய ராசிக்கு ஏற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு முறை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி உங்க ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு சென்றால் வழிபட்டால் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆக்சுவலி வாழ்க்கையில மாற்றம் ஏற்றம் ஏற்பட வேண்டும் என நினைக்காதவங்க இருக்கவே முடியாது. ஆனால் பலருக்கும் எவ்வளவு முயற்சி செய்து கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கோ. மாற்றம் என்பதே, முன்னேற்றம் என்பதே ஏற்படாமல் இருக்கோ. நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நாம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமோ என கலங்குபவர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய கோவிலுக்கு இந்த ஸ்பெஷல் நாளில் சென்று வந்தால் மாற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். பொதுவாக ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகம், தெய்வம் நன்மை தருவதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கு ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கும். இந்த பகை கிரகங்களும் பாவ கிரகங்களும் முக்கியமான கட்டங்களில் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் இதனால் தடைப்படும். ஆனால் இந்த பகை கிரகங்களை வலிமையிழக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் அருள்பளிக்கக்கூடிய கோவிலுக்கு இந்த ஸ்பெஷல் நாளில் சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் நடக்கும். ஆக்சுவலி இந்த கோவில்களுக்கு இந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம். இந்த நாளில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோவிலுக்கு போகணும். இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு விட்டு வாருங்க. அதோடு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது கோவிலில் இருந்து விட்டு வாருங்க. வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதையும் காண முடியும். சரி, இவ்வளோ நேரம் பில்டப் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை சொல்கிறேன். இந்த நாளில் எந்த கோவிலுக்கு செல்லும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அந்த கோவிலுக்கு போய் பயன்பெறுங்க. கடக ராசிக்காரங்க நீங்கள் இந்த நாளில் போக வேண்டிய கோவில் எந்த கோவில்னா அரகோணத்தில் இருக்கக்கூடிய பால திரிபுர சுந்தரி அம்மன் கோவில்.
அரகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் கோவிலுக்கு நீங்கள் இந்த ஸ்பெஷல் நாளில் போயிட்டு வந்தாவே உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஆக்சுவலி இது கட்டாயமாக நீங்கள் போக வேண்டிய கோவில். ஒருவேளை உங்களுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் பக்கத்தில் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய பால திரிபுர சுந்தரி அம்மன் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் மெயினாக அரகோணத்துக்கு தான் போகணும். அங்கே போக முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இங்கே உள்ளூர் கோவிலை இது பண்ணுங்கள். இந்த நாளில் இதை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கான மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். ஸோ இதுதாங்க நீங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்காக போக வேண்டிய கோவில். இப்போ உங்களுக்கான பலனை சொல்கிறேன். உங்களுக்கான பலனை அதிரடியாக தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசிக்குள்ள சூரியன் நுழையக்கூடிய மாதம் சித்திரை மாதம். இதோடு சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பல சிறப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த மாதத்தை சைத்ரா என்றும் சைத்ர விசேஷம் என்றும் போற்றப்படும். அதோடு சித்திரையுடைய முதல் தேதியில் ஸ்ரீரங்கத்தில் இன்றளவும் பஞ்சாங்கம் படிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவுடைய தச அவதாரங்கள் இருக்குல்ல, அதில் பல அவதாரங்கள் இடம் கொடுக்கக்கூடிய பெருமை இந்த சித்திரைக்கு இருக்குது. இந்த சைத்திர சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரளயத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். அப்புறம் மச்ச அவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில தான். நவமி திதியில் கூட ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. திருமாலுடைய நரசிம்ம அவதாரம், பரசுராமர் அவதாரம், இந்த மாதிரி பல அவதாரம் நிகழ்ந்தது இந்த மாதத்துல தான். ஆதிசங்கரர் ராமானுஜர் அவதரித்ததும் இந்த மாதத்துல தான். இதே போல சித்திர மாத சித்திர நட்சத்திரத்துல சிவபெருமான் தங்க பலகையில சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தான் தோன்றினார். அதோடு சித்திர மாதத்துல வளர்பிறை காலத்துல 3வது பிறை தோன்றக்கூடிய நாளே அக்ஷய திருதி. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்துல செல்வம் குவியும் என்ற ஐதீகம் உண்டு. அதோடு திருக்கோவில்களில் விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறக்கூடிய மாதமும் சித்திரை தான். அதோடு மதுரை மாநகரில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திர திருவிழா, அழகர் கோவில் கள்ளழகர் வைகையில் எழுந்தள்ளக்கூடிய வைபவமும் சித்திர மாதமே நிகழும். இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திர மாதத்தில் இப்போ மகா சித்ரா பௌர்ணமி மே 1 அன்னைக்கு வரப்போகுது. இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கடக ராசிக்காரங்க எந்த மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சூரியன் 10வது இடத்துல இருக்க போகிறார். இதில் பௌர்ணமி வர்றதுனால செயல்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்படைய போகுது. இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் இனி உங்களுக்கு தடையே இல்லாமல் வெற்றியடையும். அதோடு செவ்வாய் கூட 6வது இடத்துல இருக்கிறார். அதனால் சகோதரர்களோடு சச்சரவு உண்டாகும். அந்த சச்சரவை நீங்கள் நினைத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். 19ஆம் தேதி முதல் வீடு மனை வாங்கி விற்கக்கூடிய தொழில் நீங்கள் செய்யறதுல முன்னேற்றங்கிறது உண்டாகும். அதுக்கப்புறம் புதன் 9வது இடத்துல இருக்கிறார். இதனால் உயர்கல்வியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மேன்மை நிலை இந்த பௌர்ணமியிலிருந்து உண்டாகும். அப்புறம் 26ஆம் தேதிக்கு பின்னாடி பலசரக்கு கடை வைத்திருக்கக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்கிறது உங்கள் ராசிக்கு பயங்கரமாக ஏற்படும். குரு உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல இருக்கிறார். இதனால் புதிதாக வாகனம் வாங்குவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மேலும் அசையாத சொத்துக்களுடைய சேர்க்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 10வது இடத்துல இருக்கிறார். இதெல்லாம் செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்படையும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் தேதிக்கு பின்னர் பெண்களால் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும். சனி உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல இருக்கிறார். மனதில் கூட பயம் அதிகரிக்கும். எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை உண்டாகும். ராகு உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். மனதில் இனம் புரியாத பயம் உண்டாகும். கேது உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல இருக்கிறார். இதனால் மனைவியோடு பிரச்சனை உண்டாகும். கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பல சிறப்பு அம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமியுடைய பலன்கள் இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதோடு இந்த நாளில் எந்த கோவிலுக்கு போனால் நன்மைங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க.
தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.